ஹலோ ஒன் ஐம் நவீன் வெல்கம் டு நவாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா குடும்பஸ்தன் இந்த படத்துல வந்துட்டு ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ ரிலிக்கல் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ லவ்வருக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம மணிகண்டன் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி காமெடி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஒரு ஃபிலிம் வந்துட்டு நடிக்கிறாரு. அந்த லவ்வர் படம் இன்டர்வியூல வந்து ஒரு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த படம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு இப்போ தான் குடும்பஸ்தன். ஸோ போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் தான் நான் பார்த்தேன். உண்மையிலேயே ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சது குட் நைட் படம் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அது பக்கா ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் சரிங்களா. பட் எமோஷனல் காமெடி எல்லாமே இருக்கும். மணிகண்டனோட கேரக்டரே அங்க காமெடி தான். அந்த ஃபேமிலி ஒரு காமெடி பண்ணும். அது ரொம்ப நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்க்க இரிட்டேட்டிங்காக என்னடா அதே சுத்தி வருது அப்படின்னு. பட் இது மோஸ்ட்லி வந்துட்டு செம்ம ஜாலியா காமெடியா தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்ல படம். குட் நைட் மாதிரியே எக்ஸ்பெக்ட் பண்ணாம இந்த படத்துல எப்படி இருக்க போகுது மணிகண்டன் இந்த லவ்வருக்கு அப்புறம். இப்ப குட் நைட் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ லவர் பாக்குறோமா, டோட்டல் அந்த மணிகண்டனே மாறிடுச்சு. அதுல அருண் தான் தெரிஞ்சாரு. ஸோ அருண் கேரக்டர் மைண்ட்ல வச்சு பாக்குறப்ப மணிகண்டனே ஒரு டிஃப்ரெண்டா தெரிஞ்சாரு. ஸோ இதுல எப்படி இருக்க போகுது பெர்ஃபார்மன்ஸ் லவர் படம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படத்துல எப்படி இருக்க போகுது, அது எனக்கு ஒரு கியூரியஸா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துல இருந்து வந்து ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ ரிலிக்கல் வீடியோ இப்போ பார்த்துருவோம். சாங்ஸ் வந்துட்டு ஐ திங்க் யாரா இருக்கும் பார்த்துருவோம். எஸ் வைஷாக். ஓகே நம்ம பார்த்துருவோம். லெட்ஸ் வாட்ச். ஓகே guys, with countdown 3 2 1 go. மானம் பறக்குது ஞானம் பறக்குது ஷான் ரோலர் சிங்கர் சறுக்குனா ஊரே சிரிக்குது. மானம் பறக்குது ஞானம் பறக்குது வாழ்க்கை சறுக்குனா ஊரே சிரிக்குது. சத்தம் வராம அழுதுக்கோ, மக்க பண்ணாலும் சிரிச்சுக்கோ, ரத்தம் வந்தாலும் தொடச்சுக்கோ, நல்லா இருக்க மாதிரி நடிச்சுக்கோ. சத்தம் வராம அழுதுக்கோ, மக்க பண்ணாலும் சிரிச்சுக்கோ, ரத்தம் வந்தாலும் தொடச்சுக்கோ, நல்லா இருக்க மாதிரி நடிச்சுக்கோ. அன்னை இப்போ ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ. அன்னை இப்போ ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ. ஓ வைஷாக்கே ரிலீக்கா, சூப்பர். பொறியில மாட்டின எலி மாறி நான் ஓடுறேன் இப்போ தட மாறி. ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன் கருமாறி, பட் அவளும் சொல்லிட்டா ஐம் சாரி. கஷ்டத்துக்கு குறையில்ல கட்டம் எதுவும் சரியில்லை, நல்லவன்னு பேர் எடுத்து ஒன்னுத்துக்கும் பயனில்லை. எல்லாம் கடந்து போகணுமா, நடப்பினமா நானும் வாழணுமா. ஒரு நாள் எல்லாம் மாறிடுமா, அதுக்குள்ள உசுரும் போயிடுமா. அன்னை போ வெரி ரியாலிட்டி பேசுற ரிலீக்குங்க. ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ. ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ. கால் போட்டு வாழணும்னு ஆசை இல்ல, நல்லதுக்கோ கெட்டதுக்கோ போக வர காசு இல்ல. கஷ்டத்தை நான் சொல்ல வந்தா கேட்க ஒரு நாதி இல்ல, கொஞ்ச நேரம் கேட்டவனும் ஓடிட்டானே பாதி இல்ல. கஷ்டப்பட்டு படிச்சு காலேஜ் எல்லாம் முடிச்சு வேலை தேடி சலிச்சு நிம்மதிய தொலைச்சு. என்னதான் நடக்கட்டுமே, உள்ள வெறுப்பானாலும் சிரிக்கணுமே. கடவுளும் கண்ண திறக்கணுமே, எல்லாம் ஒரு வழி பிறக்கணுமே. தண்ணி விடுறா. இப்போ ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ. அன்னை இப்போ ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ. மணிகண்டன் as குடும்பஸ்தன். ஓகே கைஸ், குடும்பஸ்தன் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள்
ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ. ஸோ ரிலிக் வந்துட்டு ஒரு குடும்பஸ்தனா இருக்கும்போது ஒரு ரியாலிட்டியை பேஸ்ட் ஆன் ரியாலிட்டியா ரிலிக் எழுதுறோம்னு சொல்லிட்டு அது அழகா ஒரு சாங்கா அமைச்சிருக்காங்க. சாங் ஃபன்னா இருந்தாலும் பட் ரிலிக்கை விட்டு கேட்கும் போது வந்துட்டு நிறைய மிடில் கிளாஸ்க்கு வந்துட்டு செம்ம கனெக்டா இருக்கும். முக்கியமா ஃபேமிலி மேன்ஸ்க்கு செம்ம கனெக்ட் ஆகும் இருக்கும். சரிங்களா? ஃபேமிலி மேன்னா வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணவங்க அவங்க மட்டும் டார்கெட் கிடையாது. ஒரு ஃபேமிலியில இருக்கிறவங்க இப்போ அவங்களுக்கு தங்கச்சி இருக்கலாம், தம்பி இருக்கலாம், அம்மா அப்பா, அவங்க தான் மெயின் குடும்பத்தை பொறுப்பு எடுத்து இருக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ அதையும் தாண்டி 3வது கேட்டகரி இருக்குங்க. சிங்கிளா இருந்தா கூட அந்த காசு இப்பெல்லாம் பத்த மாட்டேங்குது. ஸோ ரொம்ப ரியாலிட்டியா இருக்கு ரிலிக்ஸ். எனக்கு பர்சனலி செம்ம கனெக்டா இருக்கு. ஆக்சுவலி எண்ட் ஆஃப் தி மந்த் வந்துட்டு நானும் வந்துட்டு ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ தாங்க. ஸோ சரிங்களா? ஸோ யாரெல்லாம் வந்துட்டு ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ வந்துட்டு இருக்கீங்களோ அசம்பிள் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சாங்ஸ் எப்படி இருக்குன்னு வந்துட்டு கேட்டுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். சீன் நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப். ஐ அம் நவீன். டேக் கேர். பை.